சங்கீதம் 141. கர்த்தாவே, உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன், என்னிடத்திற்கு வர தீவிரியும். நான் உம்மை நோக்கி கூப்பிடுகையில் என் சத்தத்திற்கு செவி கொடும். என் விண்ணப்பம் உமக்கு முன்பாக தூபமாகவும் என் கையெடுப்பு அந்தி பலியாகவும் இருக்க கடவது. கர்த்தாவே, என் வாய்க்கு காவல் வையும், என் உதடுகளின் வாசலை காத்து கொள்ளும். அக்கிரமம் செய்கிற மனுஷரோடே ஆகாமிய கிரியைகளை நடப்பிக்கும்படி என் இருதயத்தை துன்மார்க்கத்திற்கு இணங்க ஒட்டாதேயும். அவர்களுடைய ருசியுள்ள பதார்த்தங்களில் ஒன்றையும் நான் சாப்பிடாமல் இருப்பேனாக. நீதிமான் என்னை தயவாய் குட்டி என்னை கடிந்து கொள்ளட்டும். அது என் தலைக்கு எண்ணெயை போலிருக்கும். என் தலை அதை அல்ல தட்டுவதில்லை. அவர்கள் இக்கட்டுகளில் நான் இன்னும் ஜெபம் பண்ணுவேன். அவர்களுடைய நியாயாதிபதிகள் கண்மலை சார்புகளிலிருந்து தள்ளுண்டு போகிற போது என் வார்த்தைகள் இன்பமானவைகள் என்று கேட்பார்கள். பூமியின் மேல் ஒருவன் மரத்தை வெட்டி பிளக்கிறது போல எங்கள் எலும்புகள் பாதாள வாக்கி நேராய் சிதறடிக்கப்பட்டிருக்கிறது. ஆனாலும் ஆண்டவராகிய கர்த்தாவே, என் கண்கள் உம்மை நோக்கி இருக்கிறது. உம்மை நம்பி இருக்கிறேன். என் ஆத்துமாவை வெறுமையாக விடாதேயும். அவர்கள் எனக்கு வைத்த கண்ணியின் சிக்குகளுக்கும் அக்கிரமக்காரரின் சுருக்குகளுக்கும் என்னை விலக்கி ரட்சியும். துன்மார்க்கர் தங்கள் வலைகளில் அகப்படுவார்களாக. நானோ அதற்கு தப்பி கடந்து போவேன். ஆமேன். பிரியமானவர்களே, இந்த சங்கீதம் தாவீதின் ஒரு ஆழமான ஜெபமாகும். இதில் அவர் தம்மை தீமையிலிருந்து காக்கும்படிக்கும் தமது வார்த்தைகள், எண்ணங்கள், செயல்கள் எல்லாம் நீதியாக இருக்கும்படிக்கும் தேவனை நாடுகிறார். மேலும் தம்முடைய இருதயம் தீமையிலே சாயாமல் இருக்க தேவனின் உதவியை அவர் வேண்டுகிறார். வெளியிலிருந்து வரும் பிரச்சனைகள் மட்டுமல்ல, உள்ளிருந்து வரும் எண்ணங்களும் தேவனால் சுத்தமாக்கப்பட வேண்டும் என்பதை இந்த சங்கீதம் நமக்கு தெளிவாக சுட்டிக்காட்டுகிறது. நாம் தேவனிடம் பாதுகாப்பை மட்டும் கேட்காமல் நம்முடைய வாழ்க்கையை அவர் மாற்றும்படி ஜெபிக்க வேண்டும். நம் எண்ணங்கள் சுத்தமாகவும் நம் வார்த்தைகளில் கட்டுப்பாடாக இருக்கவும் நாம் அனுதினமும் நம்முடைய ஜெபங்களில் கேட்க வேண்டும். இன்று நீங்கள் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் இந்த சங்கீதத்தை ஒரு ஜெபமாக எடுத்துக்கொள்ளுங்கள். தேவன் உங்கள் ஜெபத்தை கேட்கிறார். அவர் உங்களை சரியான பாதையில் ஞானமாய் நடத்தி உங்கள் வாழ்க்கையில் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் அளிப்பார். ஆமேன்.